குடும்ப உறவுகள், உறவினர்கள் இதெல்லாம் நாம ஏன் ரொம்ப பாதுகாக்கிறோம்? ரொம்ப அது இவங்க மேல நம்ம எல்லாரையும் இது மாரி நம்ம எல்லோருக்கும் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? குடும்ப உறவு, நண்பர்கள் நம்ம உதவிகள உரிமையோட கேட்கலாம். அ உதவி செய்ய மறுத்தால் கூட நம்ம புகார் கூறலாம். நமக்கு உரிமையானவர்களிடம் புகார் கூறலாம். இவர் எனக்கு உரிமை, எனது மகன் எனக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது விதிமுறையா இருக்கு. உதவி செய்யணும் அப்படிங்கிறது விதிமுறை. நமக்கு தெரியாத ஒருத்தர்ட்ட போய் நாம உதவி கேட்டோம்னாக்கா, அவர் செய்யலைன்னா, அதை பத்தி நாம புகார் கூற முடியாது. அது அவரோட விருப்பம். ஆனா நம்முடைய உறவினர்கள் அண்ணனோ அல்லது தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ அவர்களிடம் நாம் ஒரு உதவி கேட்டா, பிள்ளைகளோ அல்லது மகனோ, பேரனோ, மகளோ, மனைவியோ இவர்களிடம் அல்லது கணவனோ இவர்களிடம் நாம் ஒரு உதவி கேட்டால் இவர்கள் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் அது என்னவா இருக்குன்னா, அது ஒரு குற்றமா இருக்கு. செய்யணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை. செய்யலைன்னா அது ஒரு குற்றம். செய் அது அது குறித்து நாம புகார் கூறலாம். எங்கன்னா அது உறவினர்கள் தான். ஒரு உறவினர்கள் நமக்கு உதவி செய்யலைன்னா அது இன்னொருத்தர்ட்ட புகார் கூறுறது தான். நமக்கு தெரிந்த இன்னொருவரிடம் புகார் கூறுவது தான். அவர் நமக்கு செய்யவே இல்லை என்று அப்புறம் நம்ம பழி வாங்கலாம். செய்யலைன்னா பழி வாங்கலாம். அந்த மாதிரி உறவுமுறை என்பது ஒரு உரிமையோடு உதவி செய்வதற்கான, உரிமையோடு சண்டை போடுவதற்கான ஒரு 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 ஏற்பாடு தான் இந்த உறவுமுறையெல்லாம். நண்பர்கள் இவர்கள் எல்லாம் நம்ம உதவின்னா என்னன்னா, இப்போ விளையாடவா விளையாடலாமான்னு கூப்பிடணும். அப்போ அதுவும் ஒரு உதவி தான். பகிர்ந்து உண்றோம். அவன் எனக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான், எனக்கு தரவே இல்லைன்னு நம்ம புகார் கூறலாம். யார்கிட்டன்னா நம்ம அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர்கள் அவர்கள்ட்ட நம்ம புகார் கூறலாம் இன்னொருத்தர்கிட்ட. அதன் மூலம் அவருடைய பேர் மதிப்பு குறையும். அப்படியா, ஓ அப்படியா சொன்னால் அப்படி எவ்வளோ மோசமாக நடந்துட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் விளையாட வரியா வா, அந்த மாதிரி இப்போ இப்படி உதவிகள் நிறைய இருக்குது. என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். பேசுவது என்பது ஒரு அடிப்படையான உதவி. பேசுவது தான் மிகப்பெரிய உதவி. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், நான் பேசினா கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறதுலாம் அப்போது என்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் கூட இந்த உறவு முறையில் இருக்குது. ஒரு அப்பா அப்பாவிடம் மகன் பேசி ஆக வேண்டும். ஆனால் நமக்கு தெரியாத ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது அவருடைய விருப்பம். அவரை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உறவுமுறை என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் உள்ளே வருவதற்கு பெயர் தான் உறவுமுறை.